டெல்லியில் போயிட்டு காருக்கு மேலே ஓப்பன் பண்ணி இப்படி சிரிச்சிட்டு கை காமிக்கிற அளவுக்கான ஒரு பாசிட்டிவான விஷயம் இல்லை சார் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அது ஒரு மோசமான சம்பவம். அதுக்கு உங்களை என்கொயரி கூப்பிடுறாங்க. அது உங்கள் ஃபாலோவர்ஸ் கஷ்டப்படுறாங்க, அது எங்களுக்கு புரியுது. அதுக்காக நீங்கள் வந்து மேலே நின்று கை காமிச்சு சிரிச்சு போஸ்ட் கொடுக்குற மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் அங்கே போகலை. கொள்கை இல்லாமல் கொள்கைங்கிற பேர் ஒன்று வச்சுக்கிட்டு தப்பாக இயங்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் தான் மற்ற அரசியல் அதிகமாக பார்க்குறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அது 80 சீட்டு கொண்டு வந்து கொடுக்குறதுலாம். ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸை மீட் பண்ணது ஒரு பெரிய விஷயமா பேசப்படுறது. இன்னும் ஒரு சில பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிபேட்டே வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. சார் என்ன சொல்றாருன்னா அப்பாங்கிறாரு. இங்கே இருக்க எல்லாருக்கும் நான் தான் அப்பா, குறிப்பாக பெண் குழந்தைகள் நான் தான் அப்பா அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு அப்பா தன்னோட குழந்தைக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கப்ப நீங்கள் ரீல்ஸ் பண்ண முடியுமா உங்களால்? டிவிக்கு எடுத்து ஆதவர்ஜுன் அவர்கள் பேசுவது அவர் தேவையில்லாமல் ரஜினி அவர்களை வந்து ஒரு உள்ளே இழுத்து அவர் அரசியல் உள்ளேயே வரல. அவரை விமர்சிக்கிறதும் அவரை பற்றி பேசுறதும் நியாயம். பாட்ஷா அப்படிங்கிற படம் வர்றப்ப ரஜினி சாரோட வேல்யூ அவர் நினைச்சிருந்தா அவர் தான் சிஎம் தமிழ்நாட்டுக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ அதை கடந்து அசால்ட்டா இதெல்லாம் வேணாம், இதை தேவைன்னு சொல்லி மனசு வச்சுட்டு ஒதுங்கி போனார்ல. அது கெத்தா இல்லை நான் கட்சி ஆரம்பிப்பேன், இந்த மாதிரி நடத்த தெரியாமல் தப்பு தப்பாக நடத்திட்டு இருப்பேன், அதுக்கு நியாயங்களும் கற்பிப்பேன். அவங்க இன்னும் எலெக்ஷனே ஃபேஸ் பண்ணல. அப்படி இருக்க ஒரு அரசியல் கட்சி எப்படி நேராக 3வது இடத்துக்கு வரும்? அதுக்கான தகுதி அதுக்கு என்ன இருக்கு? விஜய் சாரையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க கம்பேர் பண்ணி சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். எந்த கம்பேரிசனும் ஒத்தே வராது. பெரிய பெரிய தலைமைகள் இல்ல. ஸோ இப்போ நம்ம ஃபாலோவர்ஸை வச்சுக்கிட்டு ஒரு பிளாஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மூலம் சந்தர்ப்பவாத அரசியல் தான் நான் டிவிக்கு பார்க்குறேன். வணக்கம். என் கூட இன்னைக்கு அருணோதயன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். அதாவது ரீசெண்ட் டைம்ஸாக சோஷியல் மீடியா மொத்தமும் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணைய போகிறாரா, அவருக்கு வந்து மிகப்பெரிய ப்ரெஷர் இருக்கா, ஒரு பக்கம் வந்து பார்த்தா அவருக்கு 80 சீட்டும் வந்து துணை முதல்வர் பதவியை கொடுக்கறதா வந்து போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு விதமாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? 80 சீட்லாம் சான்சஸ் 0. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோவெல்லாம் அங்கே தாங்க மாட்டாங்க ப்ரெஷர். அவங்க 80 சீட் கொடுக்குற அளவுக்கு அவங்க வேல்யூவான போட்டியாளரும் கிடையாது. அப்படி 80 சீட்டு கொடுத்து டிஎம்கே வீழ்த்தணும் அப்படின்னா வீழ்த்த முடியாது நான் சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ ப்ரெஷர் விஜய் சாரை சார்ந்து இப்போ கட்சி அமைச்ச ஒரு நபரை சார்ந்து டிவிகேவை சார்ந்து கூட்டணி வச்சு டிஎம்கே வீழ்த்தணும்னா அது பாசிபிள் கிடையாது. அது எனக்கு தெரியுது. இது ஒரு மாய பேச்சு தான், இல்லாத ஒரு பேச்சு தான், இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கி வேல்யூ ஏற்றுறது. ஸோ அப்படி யாருமே விஜய் சாருக்கு மீன்ஸ் டிவிகேக்கு அப்ரோச் பண்ணவே இல்லை, அப்படி பண்ணவும் மாட்டாங்க. அது மிகப்பெரிய முட்டாள்தனம் நான் சொல்லுவேன். ஓகே. ஆனால் எந்த இடத்துல எடுத்தாலும் இந்த ஒரு பேச்சு இருக்குல்ல. இப்போ வந்து திடீர்னு இங்கே போனால் உடனே வந்து என்டிஏ கூட்டணி கூப்பிட்றாங்க, ப்ரெஷர் இந்த பக்கம் வருது, ஒரு பக்கம் டிஎம்கே வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்துட்டே இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு ப்ரெஷருமே இல்லைங்க. அவங்க எலெக்ஷனுக்கு வந்தாங்க, மாநாடு ஆரம்பித்தாங்க, மாநாட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க, இது மாதிரி அதிகாரத்தில் பங்கு உண்டு, எல்லாருக்கும் கூட்டணி ஸ்பேஸ் உண்டு வாங்கன்னு சொல்லி. யாருமே என்ன சொல்கிறது, அதை கண்டுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா பார்க்குறாங்க, இந்த பசங்க டிவிகே பாய்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிளாரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை தாண்டி இந்த 40 பேர் சம்பவம் இருக்குல்ல, மிக மோசமான சம்பவம் கரூரில் நடந்துச்சுல, இதை அவங்க ஹேண்டில் பண்ண விதம், டிவிகேங்கிற ஒரு பார்ட்டி ஹேண்டில் பண்ண விதம், அவர் தலைமை ஹேண்டில் பண்ணதை மற்ற அரசியல் கட்சிகள் பார்க்குறப்ப இவங்க கூட நம்ம சேர்ந்தா நமக்கும் கெட்ட பேராக போயிருங்கிற விதத்தில் ஒதுங்கி தான் நிற்கிறாங்க. ஈவன் கூட்டணி வைக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு ஓட் பேங்க், சமூக ஒரு ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு ஐடியா வச்சுட்டு இருந்த பர்சன்ஸுக்கு கூட இந்த ஓட் பேங்க் ஆபத்தானது, ஓட் பேங்க் ஆசைப்பட்டு நம்ம கூட போய் சேர்ந்தோம் அப்படின்னா மொத்த கட்சியோட பேருமே கெட்டு போயிடும். இது கொள்கை இல்லாமல் கொள்கைங்கிற பேர் ஒன்று வச்சுக்கிட்டு தப்பாக இயங்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் தான் மற்ற அரசியல் அதிகமாக பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அதுவும் 80 சீட்டு கொண்டு வந்து கொடுக்குறதுலாம் சான்ஸே கிடையாது. அதை தாண்டி இந்த ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் ஏன் ப்ரெஷர் கொடுக்குறான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ இந்த கரூர் சம்பவம் நடக்காமல் இருக்குங்கிற பட்சத்தில் ப்ரெஷர் கொடுத்தா நம்மளே விஜய் சாருக்கு சப்போர்ட்டாக பேசலாம். ஏன் அப்படி போட்டு அவரை பாடாப்படுத்துறீங்க, கட்சி ஆரம்பிச்சது ஒரு குத்தமாக அப்படின்னு. அப்படி இருக்கப்ப ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கான என்கொயரிக்காக கூப்பிடுறாங்க, போகிறாங்க வராங்க, அதுக்கு சார் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் விஷயம். மற்றபடி சார் வந்து அந்த டெல்லியில் போயிட்டு காருக்கு மேலே ஓப்பன் பண்ணி கை காமிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி சிரிச்சிட்டு கை காமிக்கிற அளவுக்கான ஒரு பாசிட்டிவான விஷயம் இல்லை சார் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அது ஒரு மோசமான சம்பவம். அதுக்கு உங்களை என்கொயரி கூப்பிடுறாங்க. அது உங்கள் ஃபாலோவர்ஸ் கஷ்டப்படுறாங்க, அது எங்களுக்கு புரியுது. அதுக்காக நீங்கள் வந்து மேலே நின்று கை காமிச்சு சிரிச்சு போஸ்ட் கொடுக்குற மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் அங்கே போகலைங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் அது வெளியானதுக்கப்புறம் அதான் சொன்னேன், பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருந்தாரு, இதை வந்து ஒரு இதுவாக பேசினாங்க. ஒரு பக்கம் வந்து இவரை வந்து டிஎம்கே பி டீம் சொல்கிறது, பிஜேபி அவங்களுடைய பி டீம்னு சொல்கிறது, இது மாதிரியான டாக்கே போகுது தவிர்த்து அதை எப்படி பார்க்க? அதாங்க விஜய் சார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் யாரோட பிடிஎம்மாக இருக்க மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, இப்போ டிஎம்கேயோட பி டீம்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் பாருங்கள். இப்போ வந்து ஸ்டாலின் ஐயாக்கு அப்புறம் உதயநிதி ஐயா தான் இருக்கார். ஸோ அவங்க தான் ஸ்ட்ராங்காக கட்சியை டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறப்ப அதே சேம் ஏஜ் கேட்டகரியில் விஜய் சார் இந்த பக்கம் இருக்கார். ஸோ அப்போ நான் இங்கே கட்சியை டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், நீங்கள் அந்த பக்கம் டிவிக்குங்கிற பார்ட்டியை கொண்டு வாங்க. ஏன்னா நிறையா பார்ட்டிஸ் உள்ளே வந்துருச்சு, நிறைய பேர் குழப்பறாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, அதுக்காக ஏடிஎம்கேக்கும் முகம் இல்லை, சொல்லிக்கிற மாதிரியான முகம் இல்லை, அடையாளம் இல்லை. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்கள ஒரு ஹோப் எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு முகம் தேவைப்படுது. ஸோ அப்போ அந்த ஓட் பேங்கை நீங்கள் கொஞ்சம் பிரித்து வேணால் எடுத்துகிட்டு போங்க. உங்கள்ட்ட நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. மற்ற கட்சிகள் எல்லாமே சொல்லிக்கிற மாதிரியில் எல்லாருமே கொள்கை ரீதியாக எங்களை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க, மீன்ஸ் டிஎம்கே அட்டாக் பண்ணுறாங்க, அவங்களால தள்ளி விட்டுலாம்.
நான் நம்ம மட்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க இயங்குறாங்க அப்படிங்கிற ஒரு தேரியுமே இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா டிஎம்கேட பி டீம் வந்து டிவிக்கேன்னு சொல்லலாம். ஆனால் அப்படிலாம் பிளான் பண்ணி ஏமாத்த அளவுக்கு தமிழக மக்கள் முட்டாள் கிடையாது. பிளாஸ்ட் ஆகி கடுப்பாயிருவோம் நாங்கள். அப்படிலாம் வச்சு விளாடக்கூடாது. இது எங்கள் லைஃப், ஒரு வாழ்க்கை ஒரு மண். இதில் நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது. அதே மாதிரி செகண்டரி சொல்கிறாங்க இந்த பிஜேபி சைடில் சாரை வச்சு ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படி அவங்க ஸ்டார்டிங்லேயே சாரை வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருந்தா சார் வந்து அந்த கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்னார்ல, அந்த ஒரு வார்த்தையை சொல்ல விட்டுருக்கவே மாட்டாங்க சார். ஏன்னா ஒன்ஸ் அவர் அந்த வார்த்தையை சொன்னதுனாலேயே ஈவன் அவங்க ஃபாலோவர்ஸ்க்கு அரசியல் புரிதல் பெருசாக இல்லைனாலும் இப்போ கொஞ்சம் புரிதல் வந்திருக்கு. இல்லைனாலுமே நமக்கு எதிரி பிஜேபிங்கிற ஒரு கணக்கு வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு அந்த கொள்கை எதிரி, அது என்ன கொள்கைக்கு எதிரி அப்படிலாம் அவங்களுக்கு புரியாது. ஆனால் எதிரி, நம்ம தலைவருக்கு எதிரி பிஜேபி அப்படிங்கிற மோடில் வந்து அவர் லாக் பண்ணிட்டாரு. அந்த வார்த்தையை சொல்ல விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப பிஜேபிக்கான பி டீம் விஜய் சாருங்கிறதோ இல்லை டிஎம்கேக்கான பி டீம் விஜய் சாருங்கிறதோ அடிமுட்டாள்தனம். ஆனால் பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வித்தியாசமான பாயிண்ட் ஆஃப் ஒருத்தர் பேசுகிறாருப்பா அப்படின்றமே தவிர அது நேர விரயம். ஓகே. ஆனா சர்வே படி பார்க்கும்போது, இப்ப ரீசென்ட்டா 2, 3 சர்வேல ஏடிஎம்கேவோட லீடிங் காணப்படுது. அதுக்கு ஈக்குவலா வந்து டிஎம்கே இருக்கா. 3 இடத்துல டிவிகே வந்திருக்கு. ஸோ இந்த ஓட் சர்வே எப்படி பார்க்குறீங்க? மேபி இட் கேன் பி ரியல்னு நினைக்கிறீங்களா? அதாங்க. இப்போ டிஎம்கேட ஓட் பேங்க் கூடும் குறையும் லைட்டாக. மீன்ஸ் எந்த டீம் வந்து சர்வே எடுக்கிறாங்களோ அதை பொறுத்தும் அமையும்னு வச்சுங்களேன். ஆனால் பொத்தாம்பூதோ பொய்யான தகவலை பரப்பிட முடியாது. ஓட் பேங்க் இருந்தால் தான் லீஸ்ட் பாசிபிள் விக்ட்ரி அந்த பர்சன்டேஜ் அவங்க சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கப்ப கடந்த 1.5 மாதம் முன்னாடி வரைக்குமே டிஎம்கே சில சர்வீஸில் லீடிங்கில் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த நடந்த சம்பவங்கள் இருக்குல்ல, கடந்த 1 மாதத்துக்குள்ள பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், மிக மோசமான சம்பவங்கள், கொலை, கொள்ளை, அந்த மாதிரி விஷயங்கள், அந்த கற்பழிப்புங்கிற வார்த்தை நம்ம அதிகம் பயன்படுத்துறது இல்லை, பாலியல் வன்புணர்வுங்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாக அந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பார்க்குற மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு மனநிலை வரும்ல, ஈவன் டிஎம்கேக்குள்ளே இருக்க மக்களுமே எதிர்ப்பு மனநிலை வரும்ல. ஸோ அதன் அடிப்படையில் ஏடிஎம்கேக்கான விஷயங்கள் இப்போ அதிகரிச்சிருக்கு, ஓட் பேங்க் அதிகரிச்சிருக்கு. அது என்னமோ உண்மைதான் வச்சுங்களேன். ஆனால் அதான் இந்த 3வது இடம் டிவிகே கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிவிகேக்கு நீங்கள் 3வது இடம் கொடுக்குறீங்க? இவ்வளோ சம்பவங்கள் நடந்து எதிராக நான் டிவிகேக்கு பேசுகிறேன் அப்படின்னு கிடையாது. அவங்க இன்னும் எலெக்ஷனே ஃபேஸ் பண்ணல. அப்படி இருக்க ஒரு அரசியல் கட்சி எப்படி நேராக 3வது இடத்துக்கு வரும்? அதுக்கான தகுதி அதுக்கு என்ன இருக்குது? எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? ஓட் பேங்க் வச்சு சொல்கிறீங்களா? இல்லை அந்த கட்சியில் இருக்க பொறுப்பாளர் வச்சு சொல்கிறீங்களா? இல்லை அந்த கட்சியோட தலைமை எடுக்கிற முடிவு, விஜய் சார் எடுக்கிற முடிவுகளை வச்சு சொல்கிறீங்களா? எதை வச்சு நீங்கள் 3வது இடம்னு சொல்கிறீங்க? கேள்வி எனக்கு அடிப்படையாகவே இருக்குது. அதுக்கான நியாயமான காரணங்கள் சொன்னால் கொஞ்சம் நம்புறாப்புல இருக்குன்னு சொல்கிறேன். ஆனா இந்த ஒரு சர்வே தாண்டி எல்லாரும் சொல்றது, இப்ப விஜயகாந்த் சார் இதே மாரி தான் வந்து நெறையா இத சொல்லிட்டே இருந்தாங்க. அவர வந்து நம்ம இழந்துட்டோம். விஜய் அவர்கள இழந்துறக்கூடாது. இது மாரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் சொல்லப்படுது. இத எப்படி பார்க்குறீங்க? அது தப்புங்க. விஜயகாந்த் சாரை என்ன பொறுத்தவரைக்கும் யாரோடும் கம்பேர் பண்ணக்கூடாது. மீன்ஸ் அவரை வந்து என்ன சொல்கிறது, அந்த அவங்க கட்சி தொண்டர்கள் வந்து மனித புனிதர் அப்படிங்கிற மோடில் பேசுகிறாங்க. அதுவும் நமக்கு புரியுது. கைண்ட் ஆஃப் லைட்டாக அது கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் தான். ஆனால் ஒரு மனிதராக அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அதுவும் சினிமாவில் அவர் இருந்து அரசியலுக்கு வந்திருக்காருங்கிறப்ப மிக பொருத்தமான நபர், தமிழ்நாட்டுக்கு தேவையான நபராக அவர் இருந்தார். ஏன் அப்படின்னா அரசியல் கட்சிகள் அப்படின்னாலே பயம், இந்த தலைவர்னாலே பயம், இவங்களை பார்த்து நம்ம பயப்படணும் அப்படிங்கிற மோடெலாம் இல்லாமல் தப்பு நான் கேட்பேன், சாதாரணமாக கேட்பேன். அது அரசியல் நாகரிகம் கிடையாது. இருந்தாலும் நான் அப்படி கேட்பேன், தப்பாக பேசினா நான் எதிர்த்து கேட்பேன், கட்சி ஆரம்பிப்பேன், எனக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குங்கிற மோடில் மக்களோட எழுச்சியோட வெளிப்பாடாக தான் தேமுதிக வந்துச்சு. விஜயகாந்த் சார் வந்தார். அது அந்த நேரத்தில் காலத்தின் தேவையாக இருந்துச்சு. ஒரு எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சு, அதை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு சார் வந்தார். இங்கே என்ன சொல்கிறது, யாருமே இல்லை, பெரிய பெரிய தலைமைகள் இல்லை. ஸோ இப்போ நம்ம ஃபாலோவர்ஸை வச்சுக்கிட்டு ஒரு பிளாஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மோடில் சந்தர்ப்பவாத அரசியல் தான் நான் டிவிக்கே பார்க்குறேன். இப்போ மீன்ஸ் அது இன் ஃபியூச்சரில் தெளிவுபடுத்தி நல்ல ஒரு அரசியல் கூட மாறலாம். ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன், இப்போ யார் பெரிய பெரிய தலைமைகள் இல்லை, இப்போ நம்ம போனோம்னா நம்மளை பயங்கரமாக டாமினேட் பண்ண மாட்டாங்கிற அந்த கேப்பை யூஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த கேப்பை நான் யூஸ் பண்ணிட்டு என் ஃபாலோவர்ஸ் வச்சு நான் போகிறேன்னு இருக்குல்ல, அவசரப்பட்டு அரசியலுக்கு வருதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த மோடில் தான் டிவிக்கே பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கப்ப விஜய் சாரையும் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் கம்பேர் பண்ணி சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். எந்த கம்பேரிசனுமே ஒத்தே வராதுன்னு நான் சொல்கிறேன். புரியுது சார். ஆனா ஏடிஎம்கேலேருந்து இப்போ இபிஎஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து பிரச்சாரம் வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் நல்ல பாசிட்டிவ் நோட்டாக மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், மக்கள்கிட்ட கனெக்டில் இருக்கார், பயங்கர கனெக்டில் இருக்கார். ஏன் அப்படின்னா அவரோட ப்ரெஷர் என்னால் முழுசாகவே உணர முடியுது, எடப்பாடியோட ப்ரெஷரை. ஏன் அப்படின்னா அவர் வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறாரு. முழுக்க டிஎம்கேயோட ஐடியாலஜி என்னன்னா, பிஜேபி வந்துருன்னு சொல்லியே ஒரு பார்ட்டி ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னா அது டிஎம்கே தான். ஈவன் அவங்க கொள்கை ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதை தாண்டி ஒரு பீப்புள் இருப்பாங்கள்ல, ஓட் பண்ணுற மக்கள் இருப்பாங்கல்ல, மைனாரிட்டி பீப்புள் சொல்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட இந்த பயத்தை காமிச்சேன், வந்துடும் ஓட் போடுங்கன்னு சொல்லியே ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஓட் பேங்க் வந்து டிஎம்கே வாங்கி வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் அவங்களுக்கு குவாலிட்டி ஓட் பேங்க் இருந்தாலும் அந்த வின் பண்ணுற பர்சன்டேஜ் இருக்குல்ல, அது வந்து இந்த பூச்சாண்டி வேலையால் நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு கடந்த எலெக்ஷன்லேருந்து. அந்த அப்படிப்பட்ட கட்சியோட கூட்டணி வைக்கிறாரு சார், எடப்பாடியா கூட்டணி வைக்கிறாரு. ஸோ அதோட நேர்மறையான விளைவுகள் என்ன தமிழ்நாடு நடக்க போகுது அப்படிங்கிறதையும் விளக்கமாக சொல்லணும். அதை தாண்டி இத்தனை வருஷங்களாக பிஜேபி உள்ளே வந்தால் இந்த மாதிரி மிக மோசமான விஷயங்கள் நடந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அப்படிலாம் நடக்காது, விஷயங்கள் வேறு அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவுபடுத்தணும். அதையும் தாண்டி ஒரு வேல்யூவான ஹீரோ ஒருத்தர் வந்து எனக்கு வந்து சினிமா வேணாம், எனக்கு அரசியல் வேணும் அப்படின்ட்டு அவங்க ஃபாலோவர்ஸோடய மொத்தமாக வர்றாரு, அவரையும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இவ்வளவு மிகப்பெரிய ப்ரெஷரை எடப்பாடி ஐயா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரே சொல்யூஷன் அவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, மக்கள்கிட்ட போவோம். ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் சார் மாதிரியோ அம்மா மாதிரியோ ஒரு தெரிந்த முகம், வேல்யூவான முகம், ஒரு பயங்கர ஆறான்னு சொல்லுவாங்கல்ல,
மக்கள்கிட்ட வந்து அந்த பவர் ஐயா கிடையாது. ஐயா உழைச்சு முன்னேறி மேலே வந்தவர். ஸோ அப்படி இருக்கப்ப அந்த பவர் வச்சு மேனேஜ் பண்ண முடியாது. அவங்களோட பவர் வச்சு ஒரு மேனேஜ் பண்ண முடியாது. மக்கள் கேட்பாங்க, ஏடிஎம்கே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா எந்த வேல்யூ வச்சு நீங்கள் ஏடிஎம்கே தலைவராக இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி மக்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏடிஎம்கே தொண்டர்கள் கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப நான் இவ்வளோ செய்வேன், தொண்டராக இருந்து நான் இங்கே வந்திருக்கேன், இந்த இடம் எனக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க, கட்சி தொண்டர்கள் கொடுத்துருக்காங்க, என்ன அங்கீகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் எல்லாரையும் தாண்டி அதிகபட்ச வேலையை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது. அதை நான் மனசார செய்வேங்கிற மோடில் தான் இந்த வயசுலையும் தமிழ்நாடு முழுக்க அலைஞ்சு ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பிஜேபி உள்ள வந்துரும்ங்கிறது ஒரு டேக்லைனா வைக்கப்படுது. பட் அவங்க உள்ள வராமலே பல பிரச்சனைகள் இப்ப தமிழ்நாட்டுல இருக்குல்ல. அவங்க உள்ள வந்தா என்ன மாறிடும்? எதனால இந்த பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன்? ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறது, இப்போ தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கட்சி வேண்டாம், இந்த கட்சி வேண்டாம், இந்த கட்சி வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். எல்லா கட்சியுமே தமிழ்நாட்டுக்கு தேவை. அவங்கவுங்களுக்கான ஸ்பேஸ் என்னங்கிறத தமிழக மக்களின் முடிவு பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது, பாமக கட்சி இருக்குது, என்டிகே இருக்குது, ஈவன் பிஜேபி இருக்குது, டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குன்னா அதோட பர்சன்டேஜ் இருக்குல்ல, ஓட் பேங்க் இருக்குல்ல, அதை மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. அவங்களுக்கே தெரியுது இந்த கட்சிக்கு இவ்வளோ வேல்யூ போதும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரு கட்சியை வந்து மக்கள் ஏதோ ஒரு எலெக்ஷனில் வாஷ் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அது கரெக்டாக தான் இருக்கும். அவ்வளோ மிக மோசமான விஷயங்கள் அந்த கட்சி பாஸ்ட்டில் பண்ணியிருக்கும். பண்ணாத விஷயத்தை வச்சு ஒரு நல்ல கட்சியை பொய்யா சித்தரித்து நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றி வாஷ் அவுட் பண்ண முடியாது. மக்களுக்கு தெரியும் எது உண்மை எது போயின்னு. ஸோ அப்படி இருக்கப்ப இப்போ இருக்க பர்சன்டேஜ் ஒரு கட்சி செட்டாக கூட்டணி அமைச்சிட்டு இருக்காங்களே, அந்த பர்சன்டேஜ் மக்கள் விரும்பி அவங்களுக்கு கொடுத்த பர்சன்டேஜ் தான். ஸோ அப்படி இருக்கப்ப நீங்கள் சொல்கிறீங்களா அந்த பிஜேபி உள்ளே வந்துருமான்னு, அவ்வளோ ஈஸியாக உள்ளே வர முடியாது. ஆனால் முன்னாடிக்கு இப்போ வந்திருக்காங்களா அந்த பர்சன்டேஜுங்கிறது, ஓட் பேங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதை மக்கள் அந்த ஒரு சர்டன் பீப்புள் வந்து மாறி ஓட் பண்ணுறாங்களே பிஜேபி உள்ளே வரட்டும்னு, அவங்க அதை தெரியாமல் பண்ணலை, தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு இவங்க தேவை அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் நம்பி ஒரு ஓட் பேங்க் பிஜேபிக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி மீன்ஸ் டிஎம்கே சொல்கிற மாதிரி விட்டால் உள்ள டோட்டலாக வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிற மோடில் தமிழக மக்கள் பிஜேபி அவ்வளோ ஈஸியாக உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. தமிழகத்துக்கு எந்த கட்சி தேவைங்கிறதுல தமிழக மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க. இந்தியாவிலேருந்து கம்பேர் பண்ணுறப்ப சொல்கிறேன், இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் கம்பேர் பண்ணுறப்ப தமிழக மக்களை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக பூச்சாண்டி காமிச்சு ஏமாற்ற முடியாது. என்னதான் நீங்கள் பிஜேபி உள்ளே வந்துடும் சொன்னாலும் அது மக்களுக்கு அதுவும் தெரியும், எந்த லிமிட்டுக்கு பிஜேபி உள்ளே வருங்கன்னு தெரியும். ஸோ அந்த பூச்சாண்டி வேலையில் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நான் சொல்கிறேன். ரீசெண்டாக இவர் டிவிக்கு இருந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசுனது வந்து ரொம்ப பெரிய ஒரு இதுவாக மாறுச்சு. அவர் தேவையில்லாமல் ரஜினி அவர்களை வந்து ஒரு உள்ளே இழுத்த உடனே அது சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய ரிஃப்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஓகே, அரசியல் ரீதியாக ஒருத்தரை வந்து பேசுறதுங்கிறதும் விமர்சிக்கிறதும் நியாயம். அவர் அரசியல் உள்ளேயே வரல. அவரை விமர்சிக்கிறதும் அவரை பற்றி பேசுறதும் என்ன நியாயம் இருக்கு? அதான் டேக் நம்ம பேசுகிறோம்ல, அவரை பற்றி பேசுகிறோம், ஆதவ சாரை பற்றி பேசுகிறோம்ல, அதுதான். ஏன்னா இப்போ நம்மளால் ஒரு விஷயம் பேசிட முடியாது. என்ன சொல்லுவாங்க, அந்த வழக்கு டிஃபமேஷன் கேஸ்லாம் போட்டு அலைய விடுவாங்க நம்மளை. ஸோ ஆனால் அவருக்கு அது பிரச்சனை கிடையாது. பேங்க் பேலன்ஸ் இருக்குது, வேல்யூ இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அலையிறது விஷயம் இல்லை. அவங்களுக்கு அல்டிமேட் கோல் என்னன்னா, நம்ம இந்த கட்சியில் எவ்வளோ வேல்யூவான பர்சனாக இருக்கும், நம்மளால் எவ்வளவு தலைமைகளை தாண்டி மற்றவங்களை தாண்டி நம்ம எவ்வளவு வந்து தைரியமாக விஷயங்களை போய் எடுத்து வைக்க முடியுது, அது நியாயம் அநியாயம் அப்படிங்கிறத தாண்டி முறையற்றது அப்படிங்கிறத தாண்டி இதை நம்ம பேசிட முடியும் அப்படிங்கிற தைரியம் இருக்குல்ல, அது எனக்கு இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிக்கிறது தான் ஆதவ அர்ஜுனா சார் வந்து பேசுகிறாரு. ஏன்னா விஜய் சாரோட அரசியலுக்கும் ரஜினி சாரோட அரசியலுக்கும் துளியும் சம்மந்தம் கிடையாது. அவரோட ஏஜ் என்ன, அவரோட வேல்யூ என்ன, பாட்ஷா அப்படிங்கிற படம் வர்றப்ப ரஜினி சாரோட வேல்யூ என்ன, அவர் நினச்சிருந்தா அவர் தான் சிஎம் தமிழ்நாட்டுக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ அதை கடந்த அசால்ட்டாக இதெல்லாம் வேணாம், இது தேவைன்னு சொல்லி மனசாட்சியோட இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்லி மனசாட்சியோட ஒதுங்கி போனார்ல. ஸோ அது கெத்தா இல்லை, நான் கட்சி ஆரம்பிப்பேன், இந்த மாதிரி நடத்த தெரியாமல் தப்பு நடத்திட்டு இருப்பேன், அதுக்கு நியாயங்களும் கற்பிப்பேன், அந்த இழப்புகளை தாண்டி நான் ஒரு விஷயத்தை நான் கொண்டு போயிட்டே இருப்பேன், அரசியல் பண்படுத்தவே மாட்டேன் என்னோட ஃபாலோவர்ஸை அப்படின்னு கடந்து போகிற விஜய் சாரையும் ரஜினி சாரையும் கம்பேர் பண்ணி அவர் பயந்து போயிட்டார், எங்கள் தலைவர் நிற்கிறார் பாருன்னு சொல்கிறதெல்லாம் அதோட இதை தடித்த வார்த்தைகள். ஆனால் அதான் உண்மை, அடிமுட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது. ரஜினி சாரை பயன்படுத்திட்டாங்க, விஜய் சார் வந்து நிற்கிறார் பாரு அதனால ஓட் பண்ணுங்கிறதெல்லாம் எவ்வளோ முட்டாள்தனமான பேச்சு. அவரோட ஏஜ் என்ன, இவரோட ஏஜ் என்ன, அவரோட வேல்யூ என்ன, இவரோட வேல்யூ என்ன, நம்ம அதை கம்பேர் பண்ணுவோமா? நம்ம எத்தனை வயசு ஆகுது, நமக்கு சின்ன பசங்க தானே, மீன்ஸ் நான் கொஞ்சம் ஏஜ் கேட்டரி கூட தான். ஸோ அப்படி இருக்கும் நம்ம அதை பண்ண மாட்டோம்ல. அவர் அதை பண்ணார் பாருங்க. அது எதை காட்டுதுன்னா, நான் என்ன வேணா பேசுவேன், எப்படி வேணா பேசுவேன், ஆனால் நான் பேசுவேன் அப்படிங்கிற அந்த தான் காட்டுது எனக்கு. ஆனால் மிரட்டல்ங்கிறதெல்லாம் கொஞ்சம் பெரிய வார்த்தையாக பார்க்கப்படுது. இப்போ ரஜினி அவர்கள் என்டர் ஆகும்போது அவர் வந்து உடல்நிலை காரணமாக சொல்லிட்டு வெளியே போயிட்டார். ஆனால் அது மிரட்டல்ங்கிறது எப்படி உள்ள இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினி சாரை ரஜினி தனிப்பட்ட மனிதராக நான் சொல்கிறேன். ரஜினி சாரை மிரட்டணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு, ஒரு பார்ட்டி நினைக்குது, ஒரு கேங் நினைக்குதுன்னா அவங்க அடிமுட்டால் நான் சொல்லுவேன். அவரை மிரட்ட முடியாது. அவர் ஜஸ்ட் ஒரு ஹீரோவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தடுக்கலாம், அந்த மாதிரி ப்ரெஷராக நீங்கள் பண்ணலாம். அதுக்கான வழி எல்லாருமே பண்ண முடியும்னு வச்சுங்களேன். ஆனால் ஒரு ஆறாவா ஒரு பவர்ஃபுல் மனுஷனாக நீங்கள் ரஜினி சார்ட்ட நெருங்கவே முடியாது. ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் போயிட்டு உங்களை மிரட்ட போகிறேன் சார்ட்ட நின்று பாருங்கள், அவர் ரெண்டு சேர்ந்து கண்ணை பார்த்தா காலை வந்து தொட்டு கும்பிட்டுருவீங்க. அவ்வளோ பயங்கரமான பவர் அவர். அவரெல்லாம் மிரட்ட முடியாது. அது ஒரு புரியல, ஆதவ அர்ஜுனா சார் புரியல. ரஜினி சாரை மிரட்டி வந்து அரசியலுக்கு வரவிடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்படிலாம் பண்ணவே முடியாது. அப்படி ஒருவேளை ஏதோ ஒரு பார்ட்டி ரஜினி சாரை மிரட்டி பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த பார்ட்டி தமிழ்நாட்டில் இருக்காது மீன்ஸ் ஒரு 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 தவறான விஷயத்தை பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு நல்ல சோலை ஹர்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ரஜினி சாரை மிரட்டிருந்தாங்கன்னா. ஸோ அப்போ எல்லா பார்ட்டியும் இங்கே ரெண்டாயிரம் தானே இருக்குது. அதை தாண்டி ரஜினி சாரை மிரட்டுறது அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம சென்ஸ் பண்ணியிருப்போம்ல.
நம்ம அந்த அரசியல் காலர் தானே இருக்கும், கடந்த 10 வருஷங்களா வீடியோ பண்ணிட்டு தானே இருக்கோம். அப்படி ஒன்ஸ் நமக்கு ஃபீல் ஆயிருந்தா நம்மளே அதை பற்றி பிளாஸ்ட் பண்ணி பேசியிருப்போம். அப்போல்லாம் யாரும் ரஜினி சாரை மிரட்ட முடியாது. ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸை மீட் பண்ணது ஒரு பெரிய விஷயமா பேசப்படுறது இப்போ. என்ன அப்படின்னா, அவங்க இந்த 2 பேர் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களோட மீட்டப் பண்ணி வீடியோ போட்டிருக்காரு. இன்னும் ஒரு சில பிரச்சனைகள அட்ரஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிபேட்டே வந்து சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலின் ஐயா வந்து இது பார்க்க எனக்கு பிடிச்சிருக்குங்க. நல்லா இருக்கு. சின்ன சின்ன பசங்க கூட, இன்ஃப்ளூயன்சர் கூடலாம் ஒரு முதலமைச்சர் வந்து கொலாபரேஷன் பண்றாருங்கிறது இது இம்பாசிபிளான விஷயம். தமிழக அரசியல் அது நடக்குதா? அப்படிங்கிற மாரி. அதுவும் டிஎம்கே கொள்கை புரிதல் கொண்ட ஒரு கட்சி இத பண்ணிக்கிட்டு இருக்கா? கட்சிய பரப்புறதுக்கு, மக்களுக்கு போய் சென்றடையறதுக்கு இந்த ரீல்ஸ் பண்ற 2 பசங்க தேவைப்படுறாங்களா டிஎம்கேக்கு? அப்படின்ற கேள்விலாம் எனக்கு வருது. ஆனா அத தாண்டி இது பார்க்க நல்லா இருக்கு. ஒரு ஆரோக்கியமான அரசியலா இருக்கே அப்படிங்கிற மாரி. ஏன்னா கூப்பிடுறாரு, ரிலீஸ் பண்றாரு. அதை தாண்டி என்ன சொல்றாரு? தம்பிகளா இதை தாண்டி படிக்கவும் செய்யணும். சரியா? அப்படிங்கிறாரு. அது நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஆனா அது எப்ப நடந்திருக்கணும்னா, தமிழகத்துல எந்த சிக்கலுமே நடக்காம, இந்த கடந்த 5 வருஷம் ஆட்சி நல்லா இருந்து, அப்ப சார் இதை பண்ணாருன்னா உண்மையா பாராட்டலாம். நம்மளும் ஷேர் பண்ணலாம். ஸ்டோரி வைக்கலாம். இது நல்லா இருக்கே, ஆக்கப்பூர்வமா இருக்கே அப்படின்னு. ஆனா அது இல்லல்ல. சேம் அந்த ஒரு 5 நாளைக்குள்ள இங்க மிக மோசமா ஒரு 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 ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வந்து இல்ல, இப்ப நம்ம கூட இல்ல. ஸோ அந்த விஷயம் நடக்கிறப்ப இதை பண்ணக்கூடாதுல்ல. ஏன்னா எதுக்கு நான் சொல்றேன்னா, மத்தவங்க கூட பண்ணலாம். சார் என்ன சொல்றாருன்னா அப்பாங்கிறாரு. இங்க இருக்க எல்லாருக்கும் நான் தான் அப்பா. குறிப்பா பெண் குழந்தைகள் நான் தான் அப்பா அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு அப்பா தன்னோட குழந்தைக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கப்ப நீங்க ரீல்ஸ் பண்ண முடியுமா உங்களால? ஸோ அதை பண்றாருன்னா அப்ப அது அப்பா இல்லைன்னு தானே அர்த்தம். ஸோ அந்த இடத்துல எனக்கு அது பொருந்தலன்னு நான் சொல்றேன். மறுபடியும் இந்த ப்ரொமோஷன்லாம் ஓகே தான். அது ஜாலியா பண்ணலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. ஆனா அந்த இடத்துக்கு செல்லப்பட்ட என்ன சொல்றது? அரசியல் பீப்பிளும் வந்து அங்கருந்து வெளிய அனுப்பப்பட்டிருக்காங்க. மக்கள் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. மக்கள் வந்து ரொம்ப பெரிய கோவத்துல இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். உறுதியாங்க. ஏன்னா, இப்ப சொந்தக்காரங்க அப்படின்னா கூடவே லேட்டா வந்தா கோவப்படுவாங்க. ஒரு இழப்பு அப்படின்னா, சாதாரண இழப்புக்கே ஒரு வயசான ஒருத்தவங்க தவறிட்டாங்க அப்படின்னா, லேட்டா வர்றாங்க. மீன்ஸ் லாங்லேருந்து வராங்க அப்படிங்கிறது ஓகே. காரணம் இல்லாம வேணும்னே லோக்கல்ல இருந்து லேட்டா வராங்கன்னா கோவப்படுவாங்க. நீ இப்ப தான் வருவியாங்கிற கோவம் சாதாரணமா இருக்கும். சொந்தங்களுக்குள்ளேயே. அப்படி இருக்கப்ப நடந்திருக்கிறது மிகப்பெரிய இழப்பு, கொடூரம். இது எந்த வகையிலுமே அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு, அந்த பெண்ணோட சிறுமியோட குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு ஏத்துக்க முடியாது இந்த ஜென்மம் முழுக்க. இதுக்கு ஆன்சர் கிடையாது. இது ஏன் நடந்துச்சு? இது இப்படி நடந்திருக்க கூடாதுங்கிற ஒரு மன வேதனையில தான் அந்த மொத்த குடும்பமும் வாழப்போகுது. அப்படி இருக்கப்ப நீங்க அதுக்கு லேட்டா போறீங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துகிட்டே லேட்டா போறீங்கன்னா, எவ்வளோ கோவம் வரும்? அரசியல் கட்சிகள் உங்க தலைமையில தான் நாங்க ஓட்டு குடுத்துருக்கோம். உங்கள நம்பி நாங்க ஆட்சிய ஒப்படைச்சிருக்கோம். அப்படி இருக்கப்ப, எங்களுக்கு இதுதான் வீடு. ஆனா, உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த தமிழ்நாடே வீடு. உங்கள நம்பி நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இது வீட பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்ட்டு. எல்லாத்தையும் குடுத்துட்டோம். உங்கள்ட்ட அதிகாரம் குடுத்துட்டோம், காவல்துறை குடுத்துட்டோம், எல்லாம் குடுத்துட்டோம். நீங்க சொல்றத நாங்க கேட்கிறோம். எங்கள பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம். அப்படி இருக்கப்ப, இந்த மாரி மிக மோசமான விஷயம் நடக்கிறப்ப, உடனே வர வேணாம். தமிழ்நாட்டுக்குள்ள எங்கள நம்பி நீங்க ஒப்படைச்சீங்களே, உங்க குழந்தை, நம்ம குழந்தை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி உடனே பதட்டப்பட்டு ஓடி வந்திருக்க வேணாம். நீங்க பொறுமையா வருவீங்க, அமைதியா வருவீங்க. அப்ப கோவம் வரும் தானே. உறுதியா எப்படி கோவம் வராம இருக்கும்? கோவம் வராம இருந்தா தான் தப்புன்னு அர்த்தம். ஸோ மக்கள் கோவப்படுறாங்க அப்படிங்கிறப்ப, குறிப்பா அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள் கோவப்படுறாங்க அப்படிங்கிறப்ப, அது மிக மிக சரியான கோவம் தான். அதுல தவறே கிடையாது. ஓகே. அப்ப 2026 எலக்ஷன் வந்து ரொம்ப டஃப் காலாவும், க்ளோஸ் காலாவும் இருக்கும்னு எடுத்துக்கலாமா? சரியான டாப்பா இருக்கும். இதுவரைக்கும் இருந்த எலக்ஷன்லேயே தமிழக அரசியல்ல இது பயங்கர ஃபன்னாவும் இருக்க போகுது. அதே சமயம் பயங்கர ஆபத்தான ஒரு எலக்ஷனாவும் இருக்க போகுது. ஸோ இதுல கொஞ்சம் அவேரா இருந்துகிட்டு, பேச வேண்டிய விஷயங்கள மட்டும் பேசிட்டு, கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கிறதும் இந்த எலக்ஷனை பொறுத்தவரைக்கும் நல்லதுன்னு தோணுது. ஏன்னா இவங்க பண்ற வேலைகள், இவங்க பண்ற கூட்டணி பேச்சுவார்த்தைகள், அதுக்கு அவங்க பண்ற ப்ரொமோஷன்ஸ், அதுல நடக்கிற உயிரிழப்புகள், சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் பார்க்குறப்ப, இவங்களுக்கு வந்து தமிழக அரசியல்ல மக்களுக்கான அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி தனக்கான இடத்த பிடிச்சிக்கணும். ஏன்னா இது வந்து ஆட்கள் இல்லாத இடமா பிளே கிரவுண்டா மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்தாதான் உண்டு, இல்லாட்டி யாராவது வந்து எடுத்துக்குவாங்கிற மாதிரி தமிழகத்தை வந்து டேக் ஓவர் பண்ணிக்க பார்க்குறாங்க. ஸோ அந்த வெறி ஒரு மனுஷனுக்கு பிடிச்சிருச்சு, ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு பிடிச்சிச்சு, அந்த அரசியல் வெறி பிடிச்சிச்சுன்னா அதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க சமரசம் இல்லாமல். ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் பேக் அடிச்சுட்டு சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லிட்டு அப்படி பின்னாடி போய்க்கிறது நல்லது. அதே மாரி வந்து டிஎம்கேவோட கூட்டணிய பற்றி வந்து ஏடிஎம்கேல எப்பவுமே விமர்சிக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது, எதனால வந்து இவ்வளோ அவசரமான கூட்டணி? லைக் உள்ளுக்குள்ளேயே வந்து நெறையா வந்து சீட்டுக்கான சண்டைகள் வந்து வெளியப்பட்டுச்சு. ஒரு சிலர்லாம் வந்து காங்கிரஸ் வெளிய போயின்னு ரொம்ப தீர்க்கமா இருந்தாங்க. ஈவன் அவங்களோட லீடர்ஸே வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சடனா பார்க்கும்போது 28 பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் சொல்லியிருந்தாங்க. டிஎம்டிகேக்கு வந்து 10 சீட்டு பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் ஆமா. சொல்லியிருந்தாங்க. ஸோ டக்குன்னு ஒரு அவசரமான ஒரு பிரிப்பு நடக்குது. உள்ளுக்குள்ள இருக்கிற சண்டைகள் வந்து மறைக்கிறாங்கங்கிற மாரி பேசப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? அதாங்க. இதுல பொருந்தாம இந்த விஷயம், இந்த முடிவுகளுக்கு பொருந்தாம அ எதிர்க்கருத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வாழ்முறை கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அப்புறம் கம்யூனிஸ்ட். அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இத்தனை சீட்டு குடுத்துருக்காங்க காங்கிரஸ்க்கும், அ தேமுதிகவுக்கும். எந்த கட்சிகளுக்கு சீட் குடுக்கல, எந்த கட்சி வந்து இருட்டடிப்பு செய்றாங்க, சீட்ட குறைக்கிறாங்க, இல்ல சின்னத்த மாத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வாழ்முறை கட்சி, விசிக, கம்யூனிஸ்ட். ஆனா அந்த 3 கட்சிகளுமே தமிழகத்துக்காக, தமிழ் மண்ணுக்காக, வேற வேற கொள்கைகளா இருந்தா கூட தமிழ் மக்களுக்காக போராட்டங்கள் செஞ்சிருப்பாங்க. தமிழ் மக்களுக்காக அரசியல் பண்றாங்க தமிழ்நாட்டுக்குள்ள. ஸோ அப்படி இருக்கப்ப அவங்களுக்கான முக்கியத்துவம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நீங்க பாருங்க, தேசிய கட்சிகளா இருக்கட்டும், இல்ல தமிழகத்துல நான் சொல்றது விஜயகாந்த் ஐயா இருக்கப்ப இருந்த அரசியல் வேற தேமுதிகவோடது. அவரு இல்ல மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த அரசியல் என்னங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது. அது டீட்டெயிலா பேச தேவையில்ல. அது என்ன அரசியலா மாறி போச்சு, தேமுதிகங்கிற கட்சி என்னவா மாறி நிக்குதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கப்ப நீங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் தரீங்க. ஏன்னா தேமுதிக மக்களுக்காக என்ன செஞ்சுச்சு?
ஐயா வந்து மீன்ஸ் விஜயகாந்த் ஐயா தவறினதுக்கு அப்புறம் தேமுதிக அப்படிங்கிற பார்ட்டி மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக என்னென்ன போராட்டங்களை முன்னெடுத்துச்சு, என்னென்ன தியாகங்களை செஞ்சுச்சு, எவ்வளோ மெனக்கெட்டாங்க அவங்க, என்ன ரிஸ்க் எடுத்தாங்க தமிழக மக்களுக்காக, டவுட். காங்கிரஸுங்கிறது நமக்கு தெரியும். எனக்கு பொதுவாகவே எதிர்கருத்துக்கள் இருக்குது பொதுவாகவே. அது நிறையா ஹிஸ்ட்ரியாக போகும் தமிழ் தேசியங்கிறப்ப. ஸோ தமிழகத்துக்காக வாழ்ந்து தமிழகத்துக்காக அரசியல் செய்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள மாற்று கருத்துக்கள் இருந்தால் கூட விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அவங்களுக்கான இடத்த நீங்கள் கொடுக்காம, சீட்ஸ் கொடுக்காம இவங்களுக்கு அள்ளி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுலேயே அநியாயம் இருக்குல்ல. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, தமிழகத்துக்கு நல்லது நடக்குது, அதுக்கான கட்சிகள் இருக்காங்க, என்ன சொல்கிறது, தமிழ் மக்களுக்கான கட்சிகளை தாண்டி உங்களுக்கு அந்த கூட்டணி பேரன் ஒன்று இருக்குல்ல, ஃபேவரிசம்னு ஒன்று இருக்குல்ல, அது தேவைப்படுது. அதுக்கான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. இப்படி நீங்கள் முறையற்ற விஷயங்கள் பண்ணுறப்ப ரிசல்ட்டும் முறையற்று தான் போகும்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக அமையறதுக்கான வாய்ப்பு உறுதியாக. ஏன்னா அவங்களோட டீப்பான கோல் என்னவா இருக்குது அப்படின்னா, மக்கள் நலன் சார்ந்து இயங்குகிற கட்சிகளை விட நம்ம கூட்டணிக்கு ஃபேவரான விஷயங்கள் எந்தெந்த பார்ட்டிஸ் இருக்கோ அது சார்ந்த, சமூகம் சார்ந்த, அதிகாரம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் கவனம் செலுத்துறீங்க, மக்களோட நலனை தாண்டி. அது ரிசல்ட்டில் காமிச்சிரும் உங்களுக்கு, அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.